குளங்களை தூர் வாருவாங்க, அணைகளை தூர் வாருவாங்களா? சமீபத்தில் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் வந்து அணைகளை எல்லாம் தூர்வார மாட்டாங்க, அந்த மாதிரி வழக்கம் எங்கேயுமே கிடையாது, வெறும் மணல் போக்கி வழியாக அந்த மணலை வந்து வெளியே தள்ளுவாங்க, அதுதான் வழக்கம், தூர்வார வழக்கம் வந்து எங்கேயுமே கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க. இது மாதிரி பேசாதீங்க, அணைக்கட்டுகளையும் இது எங்கேயும் தூர்வார முடியாது. ஸோ சத்துவம் பேசுறீங்களே தவிர எந்த ஊரில் பண்ணிருக்காங்க, இங்கே எந்த நாட்டிலேயாவது தூர் வாரினீங்கன்னு அணைகள் எவ்வளோ வரும்? அதுக்காக ஒன்று வச்சுங்க, மேட்டூர் அணையாக இருந்தாலும் எந்த அணையாக இருந்தாலும் அதன் கீழே மணல் போக்கின்னு ஒரு பெரிய இடம் விட்டுருவோம், தண்ணி வரும், அந்த மணல் அடியில் இருக்கிற மணல் அதுதான் அடிச்சுட்டு வரும், அதுதான் ஆற்றுக்கு வரும், ஆற்றுல தான் மணல் எடுக்கிறோம், யாரும் அங்கே எடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து அணைகளை தூர் வாரணுமா, அதை இல்லை தூர் வாரக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைக்கட்டுகளுமே வந்து பெரிய அளவில் சில்ட்டெல்லாம் அடைஞ்சி மணலெல்லாம் அடைஞ்சி எல்லா அதோடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் உள்ள எல்லாம் வருஷக்கணக்காக சில என்னைக்கு அணைகள் கட்டினாங்களோ அன்னையிலேருந்தே வந்து நிறைய அணைக்கட்டுகள் இன்னும் இது வரைக்கும் தூர்வாரப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்த வண்டல்கள் அந்த மண் எல்லாம் வந்து பாறை மாதிரி படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய அணைக்கட்டுகளில் வந்து போதுமான அளவு தண்ணி தேக்கி வைக்க முடியல, வெறும் வெள்ள காலங்கள்லையும் தண்ணி தேக்கி வைக்க முடியல, அதனால் ஃப்ளட் உருவாகுது. ரெண்டாவது, அந்த தண்ணிகள் வந்து நம்ம தேக்கி வைக்க முடியாததுனால அதனோட வெரி பர்பஸ் வந்து நமக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் விவசாயத்துக்கும் குடிதண்ணீருக்கும் வந்து பயன்படக்கூடிய அந்த பர்பஸும் வந்து சால்வ் ஆகாமல் போகுது. அதனால் இப்போ துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மணல் போக்கி வழியாக தான் போகும் அப்படின்னாங்க. மணல் போக்கி வழியாக அனுப்புறது வந்து ஒரு விதமான மெத்தடு. அது என்னன்னா, அந்த வண்டல் வந்து வரும்போது அதை ஒரு சரியான வேகத்தில் எந்த நேரத்தில் அதை வந்து வெளியேற்றணும், எவ்வளோ தண்ணி இருக்கும்போது வெளியேற்றணும், எவ்வளோ ப்ரெஷரில் வெளியேற்றணும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரிமோட் சென்சிங் வச்சு ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகவும் நல்லா அதை பற்றி தெரிஞ்சவங்க வல்லுநர்கள் தான் இருந்து அதை கரெக்டாக அந்த மணல் போக்கி வழியாக அதை வெளியேற்ற முடியும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு டெக்னிக். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த முறைப்படி செய்யணும் அப்படின்னா அது வருஷம் ஒவ்வொரு தடவையும் அது வந்து வரக்கூடிய சில்ட்டை வந்து அதை கரெக்டாக கண்காணித்து எப்போ வெளியேற்றணுமோ அப்போ வெளியேற்றிருக்கணும். ஆனால் இதுவரை பல ஆண்டுகளாக வந்து தூரே வாரப்படாத எல்லா அணைக்கட்டுகளும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப அதிக செலவாகக்கூடிய ட்ரெட்ஜிங் மாதிரி மெத்தட், அதை தோண்டி வெளியே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோம்.